அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு அடுத்த 30 நாட்களில் ஏற்பட போகும் சுக்கிர யோகத்தால் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? விருச்சிக ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது? குறிப்பா விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல விருச்சிக ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷப ராசியில் சஞ்சரித்த சுக்கிர பகவான் தற்போது மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க. அதே போல மிதுனத்தில் குருவோடு சுக்கிரன் இணைகிறாரு. அது மட்டும் இல்லாமல் கடக ராசியில் சூரியனும் புதனும், சிம்மத்தில் கேதுவும், கன்னிராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிக ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய சஞ்சாரம் என்ன என்று பார்க்கும்போது சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் இவர் சுகபோகம் தரக்கூடியவர். அதாவது பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை, சுகபோகங்கள், ஆரோக்கியமான நீண்ட ஆயுள். இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கிரனுக்கு உண்டு. சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி, திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர், இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர், இயல், இசை, நாடகம் உள்ளிட்ட ஆய கலைகள் 64ற்கும் அதிபதி. தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியதே. எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார். ஒருவருக்கு பொருள், அழகமைந்த மனைவி, சுகமான வாழ்க்கை, உயர் பதவி, கலை, வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்கிரனாகும். அசுர குரு சுக்கிரன் ஆவார். இவர் இகலோக ஆசையை அளிப்பவர். சுக்கிரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும். இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள். ஆக இளமையையும் ரசனையையும் அளிப்பவர். ஆடல், பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன். மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர் சுக்கிரன். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது வேஷக்காரகன், நடிகர்கள், கலைத்துறைக்காரகன், ஒப்பனை பொருட்கள், அலங்கார வஸ்துக்கள், ஆடம்பர வஸ்துக்கள். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் என்றால் வெள்ளை என்று பொருள். வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன். சுக்கிராபலட்சம் வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்கிரன். இளம் பெண்ணை குறிப்பது சுக்கிரன். விடியற் காலை பொழுதை குறிப்பவர் இவர். வான்மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்கிரன் தெரிகிறார். அதிகாலையில் மனதிற்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான். காமத்திற்கு காரகன் சுக்கிரன், களத்திர காரகன் சுக்கிரன். சுக்கிரன் இல்லற வாழ்க்கைக்கு உரியவர் சுக்கிரன். மனைவி யோகம் தருபவர். ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர். உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாகியங்களையும் சகயோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்கிரன். வாகன வசதிகளை அளிப்பவர் இவர். மிக உயர்ந்த வாகனமா, நடுத்தரமான வாகனமா, கடைசி நிலை வாகனமா, ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனமா என குறிப்பிடுபவரும் இவர்தான். ஒருவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர். கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர்தான். கலையுலகில் சிறப்பான நிலையை அளிப்பவர். பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர்தான். அப்படிப்பட்ட ஜாதகத்தில் சுக்கிரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது வலுப்பெற்ற சுக்கிரன், சுக்கிரன் ஆட்சி, சுக்கிரன் உச்சம், கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பவர். அழகு, அழகின் படைப்பான ஆரணங்கள், அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகம் அடையும் தகுதி, சிற்றின்பம், திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர். அதே போல் பெண்களுக்கு நளினத்தன்மையையும் அழகான தோற்றம், கவர்ச்சி, வீரிய சக்தி, அறிவாற்றல், மனதுக்கு இசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குவார். மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இந்த இருபாலருக்கும் அளிப்பவர். தனம், குடும்பம், திருமண விஷயங்களில் இவரது அருள் தேவைப்படுகிறது. சுக்கிரன் களத்திரக்காரகன், அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுக்க கூடியவர். அது நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம். ஆகையால் லக்னத்திற்கு 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்குவார். இவருடைய பலன்களை வாரி வழங்கக்கூடியவர்
தசா காலமான 20 வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக பலன்களை உண்டாக்கும். அதே நேரத்தில் நீச்சமான 6, 8, 12 போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்து இருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம். பெண்களால் அவமானம், திடீர் இழப்புகள், செலவுகள், தன விரயம், கௌரவக் குறைவு, அவமரியாதை, மர்மஸ்தானங்களில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்படலாம். ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் யோகத்தை செய்யும் சில கிரகங்கள் அதன் அதிபத்திய தன்மைக்கு ஏற்ப அவயோகங்களை செய்யும் என்றாலும் பிரதான கிரகங்களான தேவகுரு வியாழனும் அசுரகுரு சுக்கிரனும் அவரவர் ஜாதகங்களில் பலம் பெற்று இருந்தால்தான் சுகபோக சுக வாழ்க்கை கிடைக்கும். கார், பங்களா, நிலம், பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி செவ்வாய். ஆனால் அதற்கு மேல் கட்டப்படும் கட்டிடங்கள், அடுக்குமாடி சொகுசு பங்களாக்கள், தோட்ட வீடுகள் போன்ற நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்கிரன் ஆவாறு. ஜாதகத்தில் சுக்கிரபலம் இருந்தால்தான் இதை போன்ற வசதியான யோகம் கிடைக்கும். அதேபோல் சுக்கிரனின் அருள் யோகம் இருந்தால்தான் ஒருவருக்கு கார், பங்களா போன்ற விதவிதமான வாகனங்கள், ஆடம்பர சொகுசு வண்டிகளில் பயணம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும். அந்த வகையில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு சுக்கிரனுடைய இந்த மிதுன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன், 12க்கு அதிபதியானவர் 8ல் சஞ்சரிக்கும் போது கெட்டவன் கெட்டிட்டில் கெட்டிடும் ராஜ யோகம் என்பதற்கு ஏற்ப எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களின் கோரிக்கைகள் உயரதிகாரிகளால் பரிசீலிக்கப்படும். வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பராமரிப்பது போன்றவற்றில் ஆர்வம் செலுத்துவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கி பயணிக்க வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறுங்க. பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த சுக்கிர பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நினைத்தது நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்க இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவிகள் தானாக கிடைக்க இருக்குதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்கு. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் வருங்க. பெண்மணிகளுக்கு வருமானம் திருப்தி தரும். வருங்கால நலன் கருதி நீங்க எடுத்த முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு மேலிடத்து ஆதரவு உண்டு. புதிய அக்கறை காட்டுவீங்க. மாற்றுத்திறனாளிகள் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு கிடைக்க இருக்கு. கூட்டு தொழில் இருந்த நல்ல ஒரு முன்னேற்றத்தை, அது மட்டுமில்லாமல் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இத்தருணங்கள்ல வராகி அம்மன் வழிபாடு உங்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பரிகாரமா அமையுதுங்க. தொடர்ந்து இவற்றை செய்யும் போது பல முன்னேற்றங்களை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம்.